வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து 7ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துக்கான குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து இந்த வருஷம் எக்ஸாமுக்கான ஒரு மாடல் கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதில் என்ன 2 மார்க் கொஸ்டின்ஸ் போட்டிருக்காங்க, 4 மார்க் கொஸ்டின்ஸு, என்ன பாடல், அடுத்து என்ன கடிதம், என்ன கட்டுரைலாம் கேட்டிருக்காங்க. பட்டு நல்லா இதை நீங்கள் பார்த்தாலே போதும். இதுலேருந்து தான் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரும். இதே கொஸ்டின்ஸ் கூட வரலாம். ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு கொஸ்டின்ங்கப்போ வந்து நமக்கு வந்து இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எந்த கொஸ்டினையும் நீங்கள் வந்து ஒமிட் பண்ணாமல் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் நமக்கு 8 1 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 வேர்டு எல்லாமே நம்ம புக் பேக் பின்னாடி மட்டும்தான் வரும். அடுத்து பகுதி 2ல் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 கொஸ்டின் மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. 6 கொஸ்டின் கொடுத்து 4 கொஸ்டின் எழுத சொல்லியிருக்காங்க. 4 கொஸ்டினையும் நீங்கள் வந்து படித்தா போது மொத்தம் அந்த 6 கொஸ்டின் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதை படித்தாலே கண்டிப்பாக இதில் வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் கூட வரலாம், எல்லா கொஸ்டின்ஸ் கூட வரலாம். ஸோ நீங்கள் வந்து எதையும் ஒமிட் பண்ணிடாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடைதழுக கேட்டிருக்காங்க. இது வந்து இலக்கண பதிவில் உள்ள கொஸ்டின். ஏதாவது 6 மட்டும் எழுதினா போதும். ஃபஸ்ட் நமக்கு வந்து ஒரு 1 வேர்ட் மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து நமக்கு கொஸ்டின் அடுத்து கலைச்சொல் தருக கேட்டிருக்காங்க. அடுத்து பிழையை திருத்தி எழுதுக, இரு திணையை வந்து விரிச்செழுத சொல்லியிருக்காங்க. அவுகாரம் எப்போது முழுமையாக ஒழிக்குங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து அடிப்பிரலாமல் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, திருக்குறளும் பாடல் கேட்டிருக்காங்க. உள்ளத்தாள்ங்கிற திருக்குறள் கேட்டிருக்காங்க, அப்புறம் பாடல். இதை வந்து நீங்கள் எந்த மிஸ்டேக் இல்லாமல் எழுதி பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து 5 மார்க்ஸு. அது பகுதி 4ல் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க் கொஸ்டின் எவையேனும் 3 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து நீங்கள் வந்து இது 5 3 மார்க் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் இந்த கொஸ்டின்ஸ் தான் வரும் உங்களுக்கு. அடுத்து 29ஆவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேரா கொடுத்துருக்காங்களா, பேரா கொடுத்து அதிலேருந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் 2 கொஸ்டின் கீழே கேட்டிருப்பாங்க. நமக்கு அந்த பேராலேருந்து நம்ம ஆன்சர் எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கடிதம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சுற்றுலா செஞ்சு வந்ததை பற்றி நண்பனுக்கு கடிதம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நான் விரும்பும் தலைவருங்கிற தலைப்பில் கட்டுரை கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு 6 மார்க் கொஸ்டின்ஸ். அது பகுதி 6ல் வந்து நமக்கு பிக் கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா. அது 2 கொஸ்டின் மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. அது வந்து அல்லது டைப்பில் இருக்குது. ஃபஸ்ட்டு பொம்மலாட்ட காட்சிகள் சிறுகதை, அந்த சிறுகதை இருக்குது பார்த்தீங்களா, அது கேட்டிருக்காங்க. அடுத்து வாவு சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாறு அந்த கொஸ்டின்ஸ் 2ல் ஏதாவது ஒன்று எழுதுனா போதும். அடுத்து பார்த்திங்கன்னா இலக்கியங்கள் காலம் கடந்து மலையமல் வாழ்வதற்கு அந்த கொஸ்டினும் காடுகளை அழிப்பதற்கு விளைவுகள் 2ல் ஏதாவது ஒன்று மட்டும் எழுதுனா போதும்.